ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, குரூப் 4க்கான கட் ஆஃப் மார்க் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது உங்களுடைய மார்க், உங்களுடைய கம்யூனல் மார்க் சேஃபான மார்க்காக உங்கள் மார்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ உங்களுடைய மார்க்குக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நெக்ஸ்ட் லெவல் போகுமா, சான்ஸ் இருக்கா, எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேஃபஸ்ட்டு ரேங்க்கு, உங்களோட கம்யூனல் ரேங்க்கு எவ்வளோ எடுத்திருந்தா அது சேஃப் ஜோனுக்குள்ளே வரும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலும் இந்த ஒரு வீடியோவில் இருக்கும். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம குரூப் 4 சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு நமக்கு குரூப் 4க்கான ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க. உங்களோட ஓவரால் ரேங்க் எவ்வளோ, உங்கள் கம்யூனிட்டிக்கான உங்கள் கம்யூனல் ரேங்க் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓவரால் ரேங்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 30K 40K அந்த லெவலில் போயிட்டுருக்குது. ஸோ கம்யூனல் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இருக்குது. ஸோ இதில் நம்ம தமிழில் ஒரு 60 மார்க்கு அப்படின்றத நீங்கள் எடுத்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நீங்கள் போவீங்க. ஸோ எந்தெந்த ரேங்க் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனல் ரேங்க் எவ்வளோ இருந்தால் நீங்கள் சேஃப் ஜோனுக்குள்ளே இருக்கீங்க. நம்ம கம்யூனிட்டி வைஸ் நமக்கு ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரி எவ்வளோ இடஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 100% எவ்வளோ பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த விஏஓ, ஜேஏ, அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ மார்க் இருக்கணும். மார்க் இருந்தது அப்படின்னா நமக்கு சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம 1 by 1 பார்த்துறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜேஏ அண்டு விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் விஏஓக்கும் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்யூனிட்டிக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 2935 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் ஆல்ரெடி நம்ம பிசிக்கும் எம்பிசிக்கும் எவ்வளோ சேஃப் மார்க்கு எவ்வளோ கம்யூனல் ரேங்க்கில் எவ்வளோ மார்க் இருந்தால் நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த பிசி எம்பிசி சேர்ந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். டைப்பிஸ்ட்டை பொறுத்தளவில் நமக்கு கிட்டத்தட்ட 1102 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் ஸ்டெனோ 368 வேக்கன்சிஸ். இதில் டைப்பிஸ்ட்டு அப்படிங்கும்போது டைப் 1, டைப் 2, அதுக்கப்புறம் டைப் 3 இந்த 3 வகையாக பிரிப்பாங்க. ஏன்னா நம்ம போத்து ஹையர் அண்ட் லோயர் டைப் 1, அதுக்கப்புறம் டைப் 2னா ஹையர் அண்ட் லோவர் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்யூனிட்டி வைஸ் முக்கியமாக இந்த ஜேஏக்கும் விஏஓக்கும் கம்யூனிட்டி வைஸ் நமக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றத பார்த்துலாம். இந்த மார்க் நான் சொல்கிறேன், இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு சேஃப் ஜோனில் இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு கண்டிப்பாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ கவலையே படாதீங்க, வேக்கன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம ஆல்ரெடி பிசியும் எம்பிசியும் போட்டிருந்தோம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நிறைய உங்களுக்கு அப்டேட் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா இதில் மேல் அண்டு ஃபீமேல் 2 பேருமே அடங்குவாங்க இந்த ஜென்ரல் கேட்டகரியில். நீங்கள் 14லேருந்து 17 ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இது ஜென்ரல் கேட்டகரி எஸ்டி. அதற்கப்புறம் இதே ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்களுக்கு, ஜென்ரல் விமென்ஸ் கிடையாது, விமென்ஸ் அண்ட் மென் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்க 4லேருந்து 10 ரேங்க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் சேஃப் ஜோனில் இருக்கீங்க. இதே எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்க 1லேருந்து 5 ரேங்க்குள்ளே சான்ஸ் இருக்குது. அப்புறம் எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சடு 1லேருந்து 7 ரேங்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. இதே எஸ்டி விமனாக இருக்கிறீங்க அப்படின்னா 5லேருந்து 10 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வருஷம் நம்ம
போஸ்டிங்ஸ் வாங்கிடலாம். அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டி விமன் பிஎஸ்டிஎம் இவங்க வந்து 3லேருந்து 10 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா போஸ்டிங் வாங்கிடலாம். இதை எஸ்டி விடோ டிசபிலிட்டி விடோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4லேருந்து 9 ரேங்க்குள்ளே நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் கவுன்சிலிங்ஸ் அந்தளவுக்கு போகலாம். நம்ம பிடிச்ச ஜாப்பை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். இதே எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சு விமனாக இருக்கிறீங்க அப்படின்னா 9லேருந்து 13 ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதை விட கொஞ்சம் கம்மியான ரேங்க்குள்ளே வர்றவங்க வந்து இதோடு விட்டுறாதீங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படியாவது பாஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ இப்போ இருந்தே வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ வேகன்சிஸும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சியை பொறுத்தளவில் எஸ்சி விமன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 120லேருந்து 170 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம். இதே எஸ்சி விமன் வித் பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா 37லேருந்து 40 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா போஸ்டிங்ஸ் வாங்கிடலாம். இதே எஸ்சி விடோ கேட்டகரியை சேர்ந்தவங்க 21லேருந்து 25 ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேஃபஸ்ட்டு ஜோனில் இருக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். இதே எஸ்சி ஃபிசிக்கலி சேலஞ்சு இவங்க வந்து 8லேருந்து 15 ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க, உங்களுடைய கம்யூனல் ரேங்க் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. இதே எஸ்சி ஜென்ரல் கேட்டகரி, ஜென்ரலை பொறுத்தளவில் நம்ம எல்லாருமே போட்டி போடுவாங்க. ஸோ ஜென்ரலில் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். ஸோ 6லேருந்து 10 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் எஸ்சிஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அருந்ததியினர். இவங்களுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து கட் ஆஃப் ரேங்க் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா விமன் வந்து 2லேருந்து 5 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. இதே எஸ்சி அருந்ததியினர் விமன் வித்து பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1லேருந்து 5 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நம்ம போஸ்டிங் வாங்கிடலாம். இது எஸ்சிஏ விடோ கேட்டகரி, கணவனால் கைவிடப்பட்டவர், ஆதரவற்ற விதவை, இவங்க 1லேருந்து 5 ரேங்க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா போஸ்டிங் வாங்கிடலாம். இது எஸ்சிஏ ஃபிசிக்கலி சேலஞ்சு, இவங்க வந்து 2லேருந்து 6 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எஸ்சிஏ ஜென்ரல் பொறுத்தளவில் நமக்கு கொஞ்சம் காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ 2லேருந்து 5 ரேங்க்குள்ளே வந்து எஸ்சிஏ அருந்ததியினர் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ எஸ்சிஏ பொறுத்தளவில் 3% ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரி 3% இருக்குது. ஸோ கண்டிப்பாக வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குது. மேலும் வந்து குரூப் 4 சம்மந்தமான கட் ஆஃப் மார்க், கட் ஆஃப் ரேங்க், கம்யூனல் ரேங்க் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வேறு கேட்டகரிக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். தேங்க்யூ.